எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் February 4ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இப்போது நாளைக்கு பார்த்தீங்கன்னா February 5 கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புவி அறிவியலுக்கான நோபல் பரிசினை வென்ற தமிழக விஞ்ஞானி யார்? ஆன்சர் வீரபத்ரன் ராமநாதன். திபெத்திய பௌத்த மத தலைவர் தலாய் லாமாவுக்கு எந்த பிரிவில் கிராமி விருது வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பெஸ்ட் ஆடியோ புக், அதாவது சிறந்த ஒளி புத்தகம். என் கனவு என் எதிர்காலம் என்ற திட்டம் எங்கு தொடங்கி வைக்கப்பட உள்ளது? ஆன்சர் விழுப்புரம். சுற்றுலா பயணிகளுக்கு அடிப்படை வசதிகளை மேம்படுத்த எங்கு சிறப்பு பகுதி மேம்பாட்டு ஆணையம் அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் மாமல்லபுரம். ஸோ எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டு தானே வரீங்க, ஆன்சர் பண்ணிகிட்டே தான் வரணும். நேற்று நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர். ஸோ உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நன்றி. என் பேச்சையும் கேட்டு கமெண்ட்லாம் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. சரி, இப்போது இந்திய பொருட்களுக்கான அமெரிக்காவின் வரி எத்தனை சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 18%. பொதுத்துறை வங்கிகளில் எத்தனை சதவீதம் அந்நிய நேரடி முதலீட்டிற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 20%. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிவப்பு பழுப்பு நிற பாஸ்பேட் கனிமம். செகண்ட் ஒன் வந்து கனிம வளம் அதிகம் நிறைந்துள்ள கடலோர மணல் பரப்புகளில் முதன்மையாக பெறப்படுகிறது. ஸோ ஆன்சர் மோனாசைட். பெண்ணையாறு எந்த மாநிலத்தின் நந்திமலையில் உற்பத்தி ஆகிறது? ஆன்சர் கர்நாடகா. 4 Stars of Destiny என்பது யாருடைய சுயசரிதை நூல்? ஆன்சர் மனோஜ் முகுந்த் நரவானே, MM நரவானே அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லுவோம். அனாஹத் சிங் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஸ்குவாஷ். ஸ்குவாஷ் வீராங்கனை தான் அனாஹத் சிங். இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாமா? ஸோ February 4 டுடே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு குவாட், இது நம்ம ஆல்ரெடி டெலிகிராம் சேனல் நேற்று தான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். இது இன்ஸ்டாகிராமில் பார்த்தது ரொம்பவே நல்லாயிருக்கும். என்ன அப்படின்னா, அன்டில் டெத் ஆல் த டெஃபெட் இஸ் சைக்காலஜிக்கல். அதாவது நம்ம கடைசியாக எல்லோரும் என்ன ஆக போகிறாங்க? இறக்க போகிறாங்க. எல்லாருமே சாவதான் போகிறோம். அந்த இறக்குறதுக்கு முன்னாடி நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்குது இல்லையா, நிறைய விஷயம் நடக்குது. அதில் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல டிஃபீட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த நடக்கக்கூடிய எல்லா டிஃபீட்டுமே உண்மை கிடையாது. அது எல்லாமே சைக்காலஜிக்கலாக உள்ளது. நீங்கள் தான் அதை தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. பல லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. 10,000 பேரோ அந்த ஆயிரக்கணக்கில் பேர் தான் சூஸ் ஆகுறாங்க, அந்த போஸ்டிங் வாங்குறாங்க. அப்போது இவங்க வெற்றியாளர், அந்த எக்ஸாமுக்குள்ளே போகாதவங்க தோல்வியாளர் அப்படின்னு கிடையாது. ஸோ சைக்காலஜிக்கலாக நம்மளே இதுக்குள்ளே இந்த டைமுக்குள்ளே நம்ம ரீச் பண்ணலாட்டி நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்காக நம்ம ஓடுறோம். அது முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டிஃபீட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்க. உண்மையாகவே அது டிஃபீட் தானா அப்படின்னா கிடையாதுங்க. எண்டு வரைக்கும் இருக்குது. நமக்கு டெத்து வரைக்குமே நடுவில் நடக்கக்கூடிய எல்லா டிஃபீட்டுமே என்னது? எல்லாமே சைக்காலஜிக்கல் தான். உண்மையான ஃபெயிலியர் கிடையாது. ஓகே, ஸோ அதை நீங்கள் ஃபீல் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தோத்துட்டோம் அப்படின்னே எல்லோரும் தோல்வி மைண்ட்லேயே இருக்காங்க. ஃப்ரெஷ் ஆகுங்க அப்படி சொல்கிறேன். அடுத்து அப்பாயின்மெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். மணிப்பூர் மாநிலத்தின் புதிய முதல்வராக பொறுப்பேற்பவர் யார்? ஆன்சர் யும்நாம் கெம்சந்த் சிங். யும்நாம் கெம்சந்த் சிங் தான் மணிப்பூர் ஸ்டேட்டுடைய புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாரு. மணிப்பூர் ஸ்டேட் அப்படின்னாலே அங்கே வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியானது இப்போ அமலில் இருந்ததுன்னு பார்த்தோம். 1 வருஷம் நிறைவடைய போகுது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அங்கே நாகா குகை பழங்குடியினருக்கும் மைதேகி சமூகத்தினருக்கும் இடையே வந்து கலவரம் நடந்துச்சு. 2023 மேலே வந்து பெரிய கலவரமாக வெடிச்சதுன்னு பார்த்துருப்போம். இப்போ வரைக்கும் ஒரு அமைதி நிலை அப்படிங்கிறது எட்டணுங்கிறதுக்காக குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து அமல்படுத்தியிருப்பாங்க. 1 இயர் கம்ப்ளீட் ஆகிற டைமில் இப்போ புதிய முதலமைச்சராக யும்நாம் கெம்சந்த் சிங் இவரை வந்து புதிய முதலமைச்சராக பிஜேபி கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ மணிப்பூர் பிஜேபி, அதாவது பாஜக சட்டப்பேரவை குழு தலைவராக யும்நாம் கெம்சந்தை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. மற்றும் இவர் தான் அடுத்த புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிறாரு. அடுத்து அந்த மாநிலத்தில் துணை முதலமைச்சராக நெம்சே கிப்ஜென் இவங்க பொறுப்பேற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அடுத்த துணை முதலமைச்சராக அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. மணிப்பூர் ஸ்டேட்டை பற்றி பார்த்தோன்னா இதோடைய கவர்னராக அஜய்குமார் பல்லா இருக்காரு. கேபிட்டல் வந்து இம்பால். அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ்.
ஏஆர் ரஹ்மான் தற்போது எந்த நிறுவனத்தின் விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் டிஏசி டெவலப்பர்ஸ், அதாவது டாக் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது டிஏசி டெவலப்பர்ஸ். இது ஒரு கட்டுமான நிறுவனம். இந்த நிறுவனத்துடைய அம்பாஸ்டர், பிராண்ட் அம்பாஸ்டரா ஏஆர் ரஹ்மான், இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரபல கட்டுமான நிறுவனம் தான் டாக் டெவலப்பர்ஸ். அதோட விளம்பர தூதராக இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். யுனெஸ்கோவுடைய 12வது தலைமை இயக்குநராக காலித் எல் எனனி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஷெஃபாலி வர்மா, இந்திய கிரிக்கெட் வீராங்கனை, இவங்க வந்து மகளிர் ஆணையத்துடைய விளம்பர தூதராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஹரியானா மாநிலத்துடைய மகளிர் ஆணையத்துடைய விளம்பர தூதரா. குழந்தைகளின் உரிமைகளுக்காக செயல்படக்கூடிய யுனிசெஃப் இந்தியாவுடைய விளம்பர தூதராக கீர்த்தி சுரேஷ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்கு. நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் நாசாவின் திட்டம் எது? ஆன்சர் ஆர்டமிஸ் ப்ரோக்ராம், ஆர்டமிஸ் 2. நிலவுக்கு மனிதர்களை அனுப்புவதற்கான நாசாவுடைய திட்டம் தான் ஆர்டமிஸ். அதில் ஆர்டமிஸ் 2ல பார்த்தீங்கன்னா இப்போ மனிதர்களை நிலவுக்கு அனுப்புறதுக்காக திட்டமிட்டிருந்தாங்க. ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த பிளானை வந்து இப்போ ஒத்தி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அப்போலோ மிஷன் மூலமாக மூன் மிஷன் வந்து மேற்கொண்டிருப்பாங்க நாசா. மூனை வந்து அதாவது நிலவுக்கு போகணும், இங்கே ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் அப்போலோ 11 அப்படிங்கிற மிஷன் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஏன்னா இந்த அப்போலோ 11 மிஷன் மூலமாக தான் மனிதர்கள் வந்து நிலவுக்கு அனுப்பப்பட்டாங்க நாசானால. நம்ம இதில் வந்து நிலவுக்கு மனிதர்கள் அனுப்புறதுக்கு நம்மளும் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ தான் ரீசெண்டாக வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சுபான்சு சுக்லா வந்து போயிட்டு வந்திருப்பாரு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறோம், ககன்யான் திட்டத்தை வந்து லான்ச் பண்ண போகிறோம், ககன்யான் மிஷனை. அதில் வந்து 3 விண்வெளி வீரர்கள் அனுப்புறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க விண்வெளிக்கு. சரி, இப்போ நிலவுக்கு மனிதர்கள் அனுப்புவதற்கான நாசாவுடைய திட்டம் தான் ஆர்டமிஸ் 2. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இதை ஒத்தி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அப்போலோ 11 அப்படின்னு சொல்லிட்டு மிஷன் மேற்கொண்டிருப்பாங்க நாசா. அப்போ தான் வந்து மனிதர்களை வந்து 3க்கு அனுப்பியிருப்பாங்க நாசா. இது 1970களில் இந்த மிஷன் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். இப்போ 1970ஆம் ஆண்டுக்கு அப்புறமா, அதாவது 70களுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் மனிதர்களை வந்து அழைத்து போகிறாங்க நாசா ஆர்டமிஸ் 2 திட்டம் மூலமாக. அடுத்த ரீசன் நியூஸ். இந்திய ரயில்வேல அறிமுகப்படுத்தப்பட்ட மனித வடிவ ரோபோ, அதோட பேர் என்னன்னா ஏஎஸ்ஜி அர்ஜுன். அடுத்த ரீசனாக வந்து ஜிபிஎஸ் பாதிப்புன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம், கில்லன் பாரே சின்ரோம். இது வந்து மத்திய பிரதேசத்தில் இப்போது பாதிக்கப்பட்டு வராங்க மக்கள். அடுத்து அதிசக்தி வாய்ந்த சூரிய புயலால் புவி காந்த புலத்தில் ஏற்படக்கூடிய தாக்கம் குறித்து ஆதித்யா L1 தரவுகள் மூலமாக கண்டறிஞ்சிருப்பதா இஸ்ரோ ரீசனாக தெரிவிச்சிருப்பாங்க. மோசடி அழைப்புகள்லாம் வருது இல்லையா, ஸ்பேம் கால்ஸ், அது சம்மந்தமாக நம்ம புகார் அளிக்கிறதுக்காக ட்ராய் வந்து டிஎன்டி அப்படிங்கிற ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டிஎன்டி அப்படின்னா டு நாட் டிஸ்டர்ப் அப்படிங்கிறது தான் அதோட ஃபில் ஃபார்ம். அடுத்த சிறிய ரக செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துவதற்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய இஸ்ரோ பயன்படுத்தக்கூடிய ராக்கெட் தான் SSLV. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு நாளைக்கு உணவில் எத்தனை கிராமுக்கு குறைவாகவே சோடியம் சேர்க்க வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது? ஆன்சர் 2 கிராம். ஒரு நாளைக்கு நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லையா, காலை மதியம் இரவு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு நாளைக்கு ஃபுல்லாகவே நம்ம எவ்வளோ கிராம்னா அந்த சால்ட் எடுத்துக்கணும், இதை விட அதிகமாக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்கிறாங்கன்னா 2 கிராமுக்கு மேலே எடுக்கக்கூடாது, 2 கிராமுக்குள்ளே தான் சால்ட் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார அமைப்பு வந்து சொல்லுது. நம்ம இந்தியாவில் அப்படி இருக்கானா? கிடையாது. நம்ம ஒரே நேரத்தில் 2 கிராம் வந்து சாப்பிடுவோம், அந்த மாதிரி ஆளு நம்ம. சரியா, ஒரு நாளைக்கு உணவுல 2 கிராமுக்கு குறைவாக உப்பு சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார அமைப்பு அப்படிங்கிறது தெரிவிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உப்பு கம்மியாக சாப்பிடணும் அப்படின்னா தான், இன்னும் அதிகமாக சாப்பிட்டா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது வருது. ஸோ அதை குறைக்கணும், எப்படி உணவு எடுத்துக்கணும், இந்த மாதிரியான விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக FSSA, அதாவது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் பார்த்தீங்கன்னா சரியாக உணவு உட்கொள்ளும் இந்தியா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இயக்கப்படி என்ன பண்ணுறாங்க, உடல் நலனுக்கு என்னென்ன உணவுகளை நம்ம எடுத்துக்கணும், உணவுகள் குறித்து விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்துறது, அதிகமாக உப்பு சேர்த்துக்கிறதுனால நமக்கு என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயக்கம் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து சம்மிட். 38வது கேரள மாநில அறிவியல் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் எர்ணாகுளம். ஸோ இப்போ ரீசெண்டாக கேரளாவில் எர்ணாகுளத்தில் தான் 38வது
கேரள மாநில அறிவியல் மாநாடு நடைபெற்றது. இப்போ எதுக்கு கேரளாவுடைய மாநாடை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாடோட ஒரு குழுவுக்கு வந்து விருது கொடுத்துருக்காங்க, அதனால தான் இதை பார்க்குறோம். ஸோ கேரள மாநில அறிவியல் மாநாடு கேரளாவில் எர்ணாகுளத்தில் ஜனவரி 30 பிப்ரவரி 2 வரைக்கும் நடந்திருக்கு. அந்த மாநாட்டில் தமிழ்நாடு மாநில அறிவியல் தொழில்நுட்ப மன்றத்துக்கு பார்த்தீங்கன்னா அவார்டு கொடுத்துருக்காங்க. தமிழக உயர்கல்வித்துறையின் கீழ் தான் இந்த தமிழ்நாடு மாநில அறிவியல் தொழில்நுட்ப மன்றமானது செயல்படுது. அடுத்து ரீசன் நியூஸ். சர்வதேச செயற்கை நுண்ணறிவு மாநாடு டெல்லியில் நடக்க போகுது. 3வது சர்வதேச மொழிகள் மாநாடு டெல்லியில் நடைபெற்றது. அயலக தமிழர்கள் மாநாடு சென்னையில் நடைபெற்றது. வளர்ச்சியடைந்த பாரத இந்தியர்கள் மாநாடு புதுடெல்லியில் நடைபெற்றது. ஸோ 28வது காமன்வெல்த் நாடாளுமன்ற அவைத்தலைவர்கள் மற்றும் தலைமை அதிகாரிகள் மாநாடு வந்து டெல்லியில் நடைபெற்றிருக்கு. ஸோ இப்போது சயின்ஸ் அண்ட் டெக் பார்க்கலாம். பட்டுப்புழுக்களை கொள்ளாமல் பட்டு உற்பத்தி செய்யும் ஜீவோதயா திட்டத்தை எந்த ஐஐடி மேம்படுத்தி உள்ளது? ஆன்சர் மும்பை ஐஐடி. ஸோ மும்பை ஐஐடி தான் இப்போ ஜீவோதயா அப்படிங்கிற பட்டுப்புழுக்களை கொள்ளாமல் பட்டு உற்பத்தி செய்யக்கூடிய திட்டத்தை வந்து மேம்படுத்தியிருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா பட்டு தயாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த பட்டு புழுக்களை வந்து அந்த கூடோடு எடுத்து சுடுதண்ணியில் போட்டுருவாங்க, அதுலேருந்து பட்டு எடுக்கிறாங்க. ஸோ அப்படி அதில் வந்து பட்டு புழுக்கள்லாம் வந்து இறந்துரும். அப்படி அந்த பட்டு புழுக்களை கொள்ளாமல் அதை உயிரோடே இருந்து அதோட சுழற்சியை அது ஃபினிஷ் பண்ணுற வகையில் இப்போ ஒரு முறை ஜீவோதயா அப்படிங்கிற ஒரு முறையை வந்து உருவாக்கியிருக்காங்க திட்டத்தை. அப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக அந்த பட்டு அந்த கூடு இருக்கு இல்லையா, அப்படி அதில் பட்டு இலைகளை இல்லாமல் சமதள பரப்பில் அந்த புழுக்களை வந்து அந்த பட்டு இலைகளை உதிர்க்குமாறு அதுக்கு ஒரு பயிற்சியானது கொடுக்குறாங்க. அதன்படி பட்டு இலைகள் தனியாக சேகரிக்கப்பட்டு இந்த பட்டு புழுக்கள் வந்து வண்ணத்து பூச்சியாக மாதிரி அதோட சுழற்சியை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பட்டுப்புழுக்களை கொள்ளாமல் பட்டு உற்பத்தி செய்வதற்காக கோல் இந்தியா தான் வந்து நிதி கொடுக்குறாங்க இந்த மும்பை ஐஐடிக்கு. ஸோ முழுமையாக கோல் இந்தியாவுடைய நிதியை யூஸ் பண்ணி லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்க தான் வந்து ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபண்டை யூஸ் பண்ணி மும்பை ஐஐடி ஜீவோதயா அப்படிங்கிற திட்டத்தை மேம்படுத்தியிருக்காங்க. மல்பெரி இலைகளை சாப்பிடக்கூடிய பட்டுப்புழுக்களை பழைய முறையில் கூடுகளை கட்டாமல் ஒரு சமதளமான பரப்பில் பட்டு இலைகளை மட்டும் உதிர்க்கிற மாதிரி பயிற்சி கொடுக்குறாங்க. ஸோ அதன்படி அந்த புழுக்களும் கொல்லப்படுறதுல நமக்கு தேவையான பட்டும் கிடச்சிடுது. ஸோ இந்த மாதிரி யோசிக்கிறதே வந்து பெரிய விஷயம் தானே. ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்கவுங்க உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடக்கூடிய அந்த உலகம் இருக்குது. அவங்கவுங்க உயிர் ஒன்று கரெக்ட், அதாவது முக்கியம்தான் எல்லாருக்குமே. ஆனால் நம்ம போகிற வழியில் யாருக்கும் துன்பம் கொடுக்காம போகணும் அப்படிங்கிறத நம்ம எப்போதுமே வந்து மைண்டில் வச்சுருக்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து பாருங்கள், கனரக மின்சார வாகனங்களுக்கான அதிவேக சார்ஜருக்கு தேசிய தரச்சான்று வழங்கியிருக்காங்க. சென்னை ஐஐடி உருவாக்கிய சார்ஜருக்கு. அடுத்து குவாண்டம் தொலைப்பு அடிப்படையில் தகவல் தொடர்பு சோதனையானது இப்போது தில்லி ஐஐடியில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் புற்றுநோய் மரபணு தரவுதளமானது சென்னை ஐஐடி வந்து வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். உயிர் நிகர் தமிழ் என்ற ஆவண நூல் கீழ்கண்ட எது குறித்து அறிந்து கொள்ள வெளியிடப்பட்டுள்ளது? ஸோ அந்த நூலோட நேமை பாருங்கள், உயிர் நிகர் தமிழ். உயிருக்கு நிகரானது தமிழ். அப்போ யாரை பற்றி இருக்கும் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா மொழிப்போர் தியாகிகள். ஸோ 1930களில் ராஜாஜி அவர்கள் டைமில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி மொழி கட்டாய பாடமாக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு எதிராக ஹிந்தி திணிப்புக்கு எதிராக நிறைய பேர் போராட்டம் பண்ணியிருப்பாங்க. அந்த போராட்டத்தில் உயிரிழந்திருப்பாங்க. நடராஜன், தாளமுத்து ஆகியோர் வந்து உயிரிழந்திருப்பாங்க. அடுத்து மறுபடியும் 1960 இதே மாதிரி ஒரு போராட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். இதில் உயிர் நேர்த்தவங்களை தான் நம்ம மொழிப்போர் தியாகிகள் அப்படின்னு சொல்கிறோம். இவங்களை பற்றி இப்போது உயிர் நிகர் தமிழ் அப்படிங்கிற ஒரு ஆவண நூல் அப்படிங்கிறது இப்போ உருவாக்கியிருக்காங்க. அந்த நூலை இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொழிப்போர் தியாகிகள் தினம் அப்படிங்கிறது நம்ம எந்த டேயில் செலிப்ரேட் பண்ணுறோம்? இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். இது இன்றைக்கான உங்களுக்கான கேள்வி. ஸோ உயிர் நிகர் தமிழ் அப்படிங்கிறது மொழிப்போர் தியாகிகளை பற்றி உள்ளது. அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மொழிப்போர் தியாகிகள் பற்றிய சிறப்பு இணைய பக்கமும் இப்போது வெளியிடப்பட்டிருக்கு. இந்த இணைய பக்கம் அப்படிங்கிறது தமிழ் இணைய கல்விக் கழகம் சார்பில் தான் இப்போது ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இணைய பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மொழி போராட்ட தியாகிகள் இருக்காங்களே அவங்க சம்மந்தமான ஆவணங்கள், நூல்கள், இதழ்கள், புகைப்படங்கள், அவங்களுடைய புகைப்படங்கள் இதெல்லாமே இந்த இணைய பக்கத்தில் இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே, அறிஞர் அண்ணாவின் நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் February 3. ஸோ February 3 தான் அறிஞர் அண்ணா அவர்களுடைய CN அண்ணாதுரை அவர்களுடைய
நினைவு தினம் அப்படிங்கிறது நம்ம அனுசரிக்கிறோம். இந்த வருஷம் 57வது நினைவு தினமானது அனுசரிக்கப்படுகிறது. காலம் வந்து 1909 1969 ஆண்டு வரைக்கும். நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக 1967 69 ஆண்டு வரைக்கும் CN அண்ணாதுரை அவர்கள் வந்து பொறுப்புல இருந்திருப்பாங்க. 67 69. சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றியதும் அண்ணாதுரை, அதாவது CM அண்ணா அவர்கள் தான் வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ தமிழ் அப்புறம் ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளை மட்டுமே தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. இப்போ நம்ம இந்த பைலிங்குவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இருமொழி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அண்ணாதுரை அவர்கள் வந்து 1909 செப்டம்பர் 15 பிறந்திருப்பாங்க. 1969 பிப்ரவரி 3 வந்து காலமாயிருப்பாங்க. 1940 செப்டம்பர் 17 திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறத தொடங்கியிருப்பாங்க. DMK கட்சியை வந்து தொடங்கியிருப்பாங்க. அடுத்து ஷார்ட் நியூஸ். ஸோ இப்போது யூசர்ஸோடைய தரவுகளை வந்து பகிர்றேன் அப்படிங்கிற பேரில் இந்திய மக்களுடைய ப்ரைவேசியை வந்து விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி மெட்டா அது சார்ந்த வாட்ஸ்அப் நிறுவனங்களுக்கு வந்து உச்சநீதிமன்றம் காட்டமாக தெரிவிச்சிருக்காங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு. அடுத்து இந்தியாவில் ஹெலிகாப்டர்களை முழுமையாக தயாரிக்கக்கூடிய ஆலை அமைக்கிறதுக்காக இத்தாலியோடைய லியோனார்டோ அப்படிங்கிற நிறுவனத்தோட அதானி குழுமமானது இப்போது புரிந்துணர்வு ஒப்பந்தமானது மேற்கொண்டிருக்காங்க. அவ்வளோதான், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரிப்ஷன் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் Group 1 பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம லாஸ்ட்டாக ரிவிஷன் ஒரு தடவை பார்த்துடலாம். மணிப்பூர் மாநிலத்தின் புதிய முதல்வராக பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர் யும்நாம் கெம்சந்த் சிங். AR ரஹ்மான் தற்போது எந்த நிறுவனத்தின் விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டார்? ஆன்சர் டேக் டெவலப்பர்ஸ். நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் நாசாவின் திட்டம் எது? ஆன்சர் ஆர்டமிஸ் ப்ரோக்ராம். ஒரு நாளைக்கு உணவில் எத்தனை கிராமுக்கு குறைவாகவே சோடியம் சேர்க்க வேண்டும்? ஆன்சர் 2 கிராம். 38வது கேரள மாநில அறிவியல் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் எர்ணாகுளத்தில் நடைபெற்றிருக்கு. பட்டுப்புழுக்களை கொல்லாமல் பட்டு உற்பத்தி செய்யும் ஜீவோலயா திட்டத்தை எந்த IIT மேம்படுத்தியுள்ளது? ஆன்சர் மும்பை IIT. உயிர் நிகர் தமிழ் என்ற ஆவண நூல் கீழ்கண்ட எது குறித்து அறிந்து கொள்ள வெளியிடப்பட்டுள்ளது? ஆன்சர் மொழிப்போர் தியாகிகள். அறிஞர் அண்ணாவின் நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் பிப்ரவரி 3. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.